தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவில் சீதாராம திருக்கல்யாண மகோத்சவத்தை நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒவ்வொரு திருக்கோயில்களிலும் அம்மையப்பருக்கு திருக்கல்யாணம் செய்து ஆனந்தமடைவார்கள், அன்னதானம் போடுவார்கள். அதே போல் 22 வருடங்களாக போத்தனூரிலே இருக்கும் ஸ்ரீ விக்னேஸ்வர பஜன் மண்டலின் சார்பாக அங்கே பக்தர்கள் ஒன்று கூடி சீதாராம மகோத்சவத்தை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். அது ஒரு திருக்கல்யாணம் பத்திரிகை அடித்து மிகச்சிறப்பாக செய்துட்ருக்கிறாங்க. பத்திரிகையே வித்தியாசமாக இருக்குது, பார்க்கலாங்களா? சீதாராம கல்யாணம் 2ஆம் பாகத்தை பார்க்க போகிறோம். विकसित राधा विलोकन विकसित विविध विकार विभंगम जलविधिमिव विधुमण्डल दर्शन जलविधिमिव विधुमण्डल दर्शन तरलित तुंग
கல்யாண மகோத்சவத்தில் கல்யாண அஷ்டபதியுடன் விவாகம் ஆரம்பமாகிவிட்டது. இந்த அரிய தருணத்தில் பொள்ளாச்சி பாராளுமன்ற வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வசந்தராஜ் அவர்கள் வந்துள்ளார்கள். அவர்களை வரவேற்கும் வரையில் நீங்கள் கரத்த கரவொலியுடன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று ரமேஷ் அண்ணா அவர்களுக்கு தகுந்த கௌரவிப்பார்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஜெய் ஜெய் சீதாராம், ஜெய் ஜெய் சீதாராம், ஜெய் ஜெய் சீதாராம். அன்பார்ந்த பக்தர்களே, நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளர் வசந்தராஜ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உங்களோட பேசுவார். ராமநாம வர்ண ஜெய் சீதாராம். அன்பார்ந்த அனைத்து பக்தர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வருட வருடம் ஏறத்தாழ 23 ஆண்டுகளாக இந்த சீதாராமர் கல்யாண உற்சவமானது இங்கு வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரொம்ப சிறியதாக ஆரம்பிக்கப்பட்டு வருட வருடம் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக இந்த பகுதியில் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்காங்க. அந்த ஏற்பாடு செய்யக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த திருமண உற்சவமானது தொடர்ந்து இன்னும் பல 100 ஆண்டு காலம் இதே போல நடக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி, பலமுறை இந்த நம்மளுடைய இங்கே நடக்கக்கூடிய சத்சங்கங்களும் பஜனையிலையும் நான் கலந்துருக்கேன். ஒவ்வொரு வருடங்களும் இங்கே கலந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. நிச்சயமாக இங்கே கலந்துக்கிட்டு போனதுக்கப்புறம் நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறையா வெற்றி அடைகிறது. அதனால் எல்லாருடைய வாழ்விலும் எல்லாத்துக்கும் எல்லா நலமும் வளமும் நம்மளுடைய ராமபிரான் தர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். महेन्द्रो मलयच्च विन्ध्यनिषदौ सिंहस्तथारैवतः सख्याद्रिः मलगन्धमादनगिरिः मैनकौ इत्याद्या भुवि भूभृताः प्रतिदिनं कुर्वन्तु वा मङ्गलम्. गंगा सिन्धु सरस्वती च यमुना गोदावरी नर्मदा कृष्णा भीमरथी च फल्गु सरयू श्री गण्डकी कावेरी कपिला प्रयाग विनता नेत्रावतीत्यादयः नद्यः श्री हरिपाद पंकज भवाः कुर्वन्तु मङ्गलम्. नित्येतद्वर मङ्गलाष्टकमिदं श्रीवादिराजेश्वरैः व्याख्यातं जगतामभीष्टफलदं सर्व अशुभध्वंसनं माङ्गल्यादि शुभक्रियासु सततं सत्यासु यः पठेत् धर्मार्थादि समस्त वाञ्छितफलं प्राप्नोत्यसौ मानवः सुलग्ने सावधान. இந்த லக்னாஷ்டகம் கேட்கிறவாளுக்கே சுபத்தை மட்டும் கொடுக்கும், அசுபம்லாம் போயிடும். வாதிராஜர், ஸ்ரீ வாதிராஜர்ங்கிற மத்வ சம்பிரதாய மகான் பண்ணினது. யார் யார் படிக்கிறாளோ தர்மம் அர்த்தம் மோட்சம் போன்ற எல்லா விதமான மனசுல என்னெல்லாம் நமக்கு ஆசை இருக்கோ எல்லாம் நடக்கும். சீதா கல்யாணம் வருஷத்துக்கு ஒரு தடவை சரியா கேட்டாலே போறோம், நாமாவை கேட்டாலே. அதனால்தான் அஷ்டபதியில ஸ்ருணு சுகதம் சுபதம் பவசாரம். ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நாமாவளி கூட பாட தெரியாது. இங்கே உட்காந்துருக்கான இந்த சுப்பு இப்போ நன்னா கற்றுண்டு ரெக்கார்டிங் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி வைக்கிறான். நான் நீங்கள் கூட இந்த பாட்டெல்லாம் பாடுங்க, புதுசாக மெட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு.
அரௌண்ட் இந்த மண்டபம் ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்து 2005 இங்கே வந்து நான் பஜனை பண்ணிட்டு இருக்கேன். ராதா கல்யாணத்துலேருந்து அவள் பார்த்தா குட்டி குட்டியாக இருந்தா, அப்புறம் வந்து டான்ஸ் ஆடிட்டே இருப்பான். குட்டி குட்டி குழந்தையில இப்போ அவளுக்கு அந்த பையனை பார்த்தா அவன் என்னை பார்த்து முறைக்கிறான், ஜால்ரா போட்டு, உனக்கு ஜால்ரா போட தெரியுமான்னு கேட்குறான். அது சுப்புவோட பையனாலையும் அப்படி தான் இருக்கும். எல்லா குழந்தைகளும் அழகாக ஜால்ரா போடுறது, ஆடுறது, பாடுறது எல்லாம் பண்ணுறது. நம்ம எதிர்பார்க்குற விஷயம் அந்த டிட்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவான். பரம்பரையாக அவள் அப்பா கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார், அவன் பாகவதனாவே ஆயிட்டான். அந்த மாதிரி இன்னும் ஒரு பையன் வரல பாருங்க, தூக்கிட்டு ஆற்றுக்கு போய் தூங்க போயிட்டான். அவன் விட்டல் சத்தியம், ஆளை காணும். இந்த மாதிரி ஒரு 10 டிக்கெட்டு 15 டிக்கெட்டு எல்லா தெரியும் எல்லா குழந்தைகளும் பஜனை பண்ணால் நான் இங்கே வந்தேன்னா வந்துடுவோம், எந்த ஊரில் பண்ணாலும். இன்னைக்கு பார்த்தா எல்லாரும் தனியாக பஜனை பண்ணுறான். பஜனை பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு இவ்வளோ பெரிய சீதா கல்யாணத்தை ஆர்கனைஸ் பண்ணி இத்தனை பேருக்கு முதல்ல சாப்பாடு போடுறது ரொம்ப கஷ்டம். 2 பேரை கூப்பிட்டு ஆற்றுல சாப்பாடு போடுறதே கஷ்டம். கலெக்ஷன் பண்ணி உற்சவருத்தி பண்ணி கோலாகலமாக சீதா கல்யாணம். யாருக்காக அப்படின்னு கேட்டா, கௌதம்காகவா? இல்லை சுப்பிரமணியம். இந்த மாதிரி நீங்கள்லாம் இந்த நல்லது, இந்த சுபம் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கணும். நாங்கள் ஊராக போய் பஜனை பண்ணிட்டு தான் இருக்கோம். சீதா கல்யாணம் வாரம் சீதா கல்யாணம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த ஏரியாவுக்கு உங்களுக்கு ஏன் பண்ணுறான்னா, இவளுக்கு என்னென்ன வேலை இல்லையா, வெட்டியாக உட்காந்துருக்காள் ஆற்றுல, சும்மா பண்ணுவோண்டா? இல்லை, இந்த ஊர் ஜனங்கள்லாம் அந்த சுபிக்ஷத்தை அனுபவிக்கணும், மங்களத்தை அவளுக்கு கிடைக்கணும். அதனால் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சீதா கல்யாணம் பண்ண வேண்டாம், அஷ்டபதி பாட வேண்டாம். எங்கே பொது இடம் இருக்கோ அங்கே போய் உட்காந்துட்டு எல்லாரும், இது நான் கோபிச்செட்டிபாளையத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் 7-8 வருஷமாக. குருநாதனும் இந்த பிரச்சாரம் தான் பண்ணுறார். அஷ்டபதி பாடு, தரங்கிணி பாடுன்னு சொல்கிறது இல்லை முரளிதர சுவாமிகள். மகாமந்திரம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இது யார் பண்ணலாம் அப்படின்னா எல்லாரும் பண்ணலாம். ஜாதி மத பேதம் ஒன்றும் கிடையாது, ஆச்சாரம் கிடையாது, குளிச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, பல்லு தேய்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. துக்காராம் மகாராஜ் சொல்றார், ஆங்குழி நலகே தோண்ட துவாரு, வஸ்திரம் நன்னா கட்டிக்கணும், ஆச்சார அனுஷ்டானமாக இருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பற்ற சப்போர்ட் என்னன்னா, வாரம் யாரா ஒருத்தராத்துல 10 பேராவது சேர்ந்து 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக எல்லாரும் ஃப்ரீயாக இருப்பா. மற்ற நாள்லாம் எல்லா சீரியல்லாம் பார்த்துருங்கோ. ஞாயிற்றுக்கிழமை சீரியல்லாம் கிடையாது, நீங்கள்லாம் பார்க்க மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். சீரியல் பார்க்குறவா இருந்தா சண்டே ஹரே ராமா எல்லா ராட்லையும் நடக்கணும். ஏன் அப்படின்னா, இது கண்டினியூ பண்ணி அடுத்த சீதா கல்யாணம் வரைக்கும். எனக்கு அஷ்டபதி தெரியாது மாமா, தரங்கிணி தெரியாது, நீங்கள் சொன்ன ஸ்லோகம் ஒன்றுமே தெரிய வேண்டாம். இந்த ஹரே ராமாவை எல்லாரும் பண்ணுங்க. எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, பகவானுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு கர்ட்டசி, நம்மளெல்லாம் இந்த மாதிரி காப்பாற்றி நமக்கு இந்த கொரோனாங்கிற பெரிய விஷயத்துலேருந்து காப்பாற்றி இன்னைக்கு மறுபடியும் சீதா கல்யாணத்துக்கு உட்காந்துருக்கோமா இல்லையா? இதெல்லாம் யார் பண்ணுறாங்க? குருநாதரும் பகவான். அவளுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்னா, நவரத்னம்லாம் எல்லாம் ராஜாலாம் பண்ணி போட்டு போயிட்டா. நம்ம பண்ணக்கூடியது நாமா. இங்கே நிறைய பெரியவா இருக்காத பிரகாஷ் பாகவதர், எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமா 25 வருஷமா அவரை பார்த்துட்டு இருக்கேன். கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கார். என்ன கொஞ்சம் வயசாகிடுது, அதெல்லாம் நிறைச்சு போச்சு அவருக்கு, அவ்வளோதான். என்ன ஆனாலும் பாருங்க, ஆடணும். இந்த குழந்தைகளுக்கு வந்து சஞ்சீவ் பாகவதரோட சிஷ்யர், அது ஒன்று பரம்பரையா அவரோட வழிகாட்டுதல்ல அந்த அவர் சொல்லிக் கொடுக்க இந்த குழந்தைகள் இன்னைக்கு கத்துட்டு இருக்கா அப்படின்னா எனக்கு ரொம்ப பெருமையா. என்ன பெருமையா இருக்குன்னா, சில ஊர்ல பார்த்தா வருவான், ஆடுவான், தொம்னு குதிப்பான், அவன் பாட்டுக்கு போயிடுவான் சாப்பிட்டுட்டு. இந்த குழந்தைகள் பாருங்க எல்லாம் நன்னா சமர்த்தியா சம்பிரதாயத்தை கத்துட்டு பாடுறான். அதுதான் விஷயம். ஏதோ 4 நாமாவளி கத்துனான் அப்படின்னு இல்லாம, அதனால ஒரு வந்து காமிக்கிற பிச்சு மாமா அப்படின்னு இவரை பற்றி நானே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா 20 வருஷமா இங்கே வரேன். அதனால் இந்த குழந்தைகளை எல்லாரும் நீங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும், பிளஸ் பண்ணணும். எப்படி பிளஸ் பண்ணலாம் அப்படின்னா, இவாளுக்கு சப்போர்ட்டே நாம தான். அதனால எல்லாரும் வாரம் மகாமந்திர ஜபம் யாராவது ஒருத்தராத்தில் 1/2 மணி நேரம் பண்ணுங்க. 1/2 மணி நேரம் கிடைக்காதுன்னு யாருமே சொல்லவே முடியாது. என்னெல்லாமோ பண்ணுறோம். நம்ம கௌதமே அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணிடுவோம். ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை போட்டு, உன் தலையில் தான் அட்சதை, கவலைப்படாது. ஒரு வாட்ஸ்அப் குரூப் போத்தனூர் மகாமந்திர குரூப்னு ஒன்று ஆரம்பிச்சிருங்க. மாமிகளை வச்சு ஆரம்பிங்க. ஏன்னா மாமிகள்லாம் தான் ஸ்ரத்தையாக பண்ணுவா.
இது சும்மா விளையாட்டுக்கு சொல்லலை. கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஹரே ராம நாம சங்கீர்த்தன மண்டலின்னு லேடிஸ் தான் பண்றா. 6 வருஷமா ஆனிவர்சரி குருநாதரே போய் நடத்தி வைக்கிறார் சப்தாகத்தோட. அந்த மாதிரி இங்கேயும் இதே மண்டபத்தில் நம்ம குருஜி வந்து பாரத சப்தாகம் பண்ணி மகாமந்திர சப்தாகம் நடக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதை இந்த குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணால் இந்த குழந்தைகளுக்கு ராஜா இந்த மாதிரி நம்ம ஆன்லைனில் தான் கற்றுக் கொடுக்குறோம். இந்த அஷ்டபதி கற்றுக்கிறதோட பலன் தான் எங்கேயோ இருக்க கும்பகோணம் இங்கேருந்து வந்து இங்கே வந்து வா. இது நாமாவால் மட்டும்தான் முடியும். வேறு எந்த ஆர்கனைசேஷன் நீங்கள் ஆரம்பித்தாலும் நடக்கவே நடக்காது. எங்கே பஜனை நடக்கிறதோ அங்கே மட்டும்தான். எங்கே பகவான் நாமா சொல்கிறோமோ, ஏன் அவளை சொல்கிறேன் அப்படின்னா அவள் பாடுறாங்கிறதுக்காக பிள்ளைய கொண்டு போய் வேதத்துக்காக கொடுத்துருக்கு. பிள்ளைய அமெரிக்காவுக்கு அனுப்பலாம், பிஇ படிக்க வைக்கலாம், சிஏ படிக்க வைப்பா, பணம் சம்பாதிக்க வைப்பா. தியாகம் வேத சம்ரக்ஷணம் எல்லா வைதிக பசங்க தான் இவாள். வேதம் படிக்க தான் பிள்ளைய அனுப்புறது அப்படிங்கிறது அப்பா கூட அனுப்பிச்சிடுவா, அம்மா அனுப்ப முடியும். என்ன பாகவதர் உங்களுக்கு ரொம்ப தெரியுமா? ஏன்னா என் பிள்ளையும் வேதத்தில் தான் போட்டிருக்கு. எல்லார்கிட்டையும் நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான், ஆம்பளை குழந்தைகள் யார் பெற்றுக்கிறாளோ எல்லார்ட்டையும் போய் கெஞ்சுவேன். நான் போய் வேத பாடசாலையில் போடு. முதல் கேள்வி எத்தனை வயசு ஆகுது, பூனையில் போடு, வேத பாடசாலையில் போடு. ஏன்னா வேதம் வேதோகிலோ தர்ம மூலம். வேதம் தான் தாங்கிறது, எல்லாத்தையும் தாங்கிறது வேதம் தான். வேதத்துலேருந்து வந்தது தான் நாம, வேத ஸ்வரூபம் தான் நாமஸ்வரூபம். அதனால் வேதத்துக்கு யார் தன்னோட குழந்தையோ இல்லை ஒரு சம்ரக்ஷணத்துக்கு பணமோ அவள் பண்ணுறாளோ, அவள் அஷ்டபதி படிக்கிறாளோ, நாமா சொல்கிறாளோ, அவள் ரொம்ப வசதியானவா. ஒன்று. ரெண்டாவது நம்ம வாசுமாமா பற்றி நிறைய பேர் ஒன்றும் சொல்லலை, கைங்கரியம் பண்ணுறாரு. இன்னைக்கு வரைக்கும் 20 வருஷம் சுத்த தமிழில் ஒரு அஷ்டபதிக்கும் சொல்லுவார். ஒரு அஷ்டபதி முடிஞ்ச உடனே முதல் அஷ்டபதி சென்னை ஸ்ரீகாந்த் பாகவதர் அவர்கள் பாடுவார்கள். நீங்கள் அவர்கிட்ட இங்கிலீஷ் வார்த்தையே பார்க்க முடியாது. சளைக்காமல் அடுத்த நாள் கல்யாண உற்சவம் வரைக்கும் தமிழ்லையே சொல்லி கமெண்ட்ரி கொடுப்பார். MS தோனிக்கு எல்லாரும் கொடுக்குறா, பாகவதாளுக்கு யார் கமெண்ட்ரி கொடுப்பார்? அது எங்கள் வாசுமாவால் மட்டும்தான் முடியும். ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு மாங்கல்ய தாரணம் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான் நான் இங்கேயும் சொல்கிறேன். பகவானுக்கு கல்யாண உற்சவம் எப்படி திருப்பதியில் பார்த்தீங்கன்னா டேட்டே கிடையாது, 50 வருஷம் வரைக்கும் புக் ஆகுதுன்னு சொல்கிறா இல்லையா? அந்த மாதிரி இங்கே கல்யாண உற்சவத்தை அன்னைக்கு என்ன பிரார்த்தனை நியாயமாக, என்ன பிரார்த்தனை நான் அம்பானி ஆகணும்னா அதெல்லாம் நடக்காது, நரேந்திர மோடியா நான் ஆகணும் அப்படின்னு அதுவும் நடக்காது. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தர் இருக்க. என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணும் நீங்களாம் அப்படின்னா, எங்கள் கௌதம் மாதிரி பெரிய சீதா கல்யாணம் பண்ணுறதுக்கு எங்களுக்கும் ஒரு கிருபை பண்ணுன்னு பகவான் பிரார்த்தனை. ஆனால் போத்தனூரில் போட்டியாக இன்னொரு சீதா கல்யாணம் பண்ணக்கூடாது, அது சொல்ல வர. ஒரு வேளை உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை இருந்தால் அதை கொண்டு வந்து இந்த குழந்தைகள் கையில் கொடுத்துட்டேன்னா இன்னும் நன்னா பண்ணுவான். அப்படி எனக்கு இன்னும் நிறையா தனதானிய சௌபாகியத்தை கொடு அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிடுவேன். ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு மாங்கல்யம் தந்துனா மேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராபி சுபகே மாங்கல்யம் தந்துனா மேனா லோகோத்தாரண ஹேதுனா மாங்கல்யம் தந்துனா மேனா ஜகஜ்ஜீவன ஹேதுனா கண்டே சர்வம் மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே நாராயணோ சர்வம் மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே நாராயணோ கோலாகலா பக்த கோலாகலா கோலாகலா பக்த கோலாகலா கோலாகலா பக்த கோலாகலா கோலாகலா பக்த கோலாகலா கோபி ரமணா கோலாகலா கோபி ரமணா கோலாகலா நந்தநந்தன அரவிந்த முகஜலித அரவிந்த முகஜலித மந்தஹசித நீலோத்பல நயனா மந்தஹசித நீலோத்பல நயனா நவநீத ஜோதரி ஜோத நவநீத ஜோதரி ஜோத நவநீத ஜோதரி ஜோத நவநீத ஜோதரி
ராஜா